ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு டெக்ஸ்டர் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு டைனாமிக் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இந்த டைனாமிக் வெப்சைட் சொன்னதே உங்கள் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு வெப்சைட் வைக்கணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு இது கரெக்டான ஒரு அப்ளிகேஷன். ஓகேவா? இப்போ உங்களோட பிஸ்னஸ் வந்து எந்த மாதிரி பிஸ்னஸாக வேணாலும் இருக்கலாம். இப்போ ஐடியாக இருக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பெஸ்ட் கம்பெனியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்போது XYZ சம்திங் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்குள்ள ஒரு 4-5 சர்வீசஸ் இருக்கலாம். டிரான்ஸ்போர்ட், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், இப்படி 4-5 சர்வீசஸ் இருக்கலாம். ஓகே, அப்போ அந்த சர்வீஸ் எல்லாமே நம்ம வரிசையில் ஆட் பண்ணுற மாதிரி அதில் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கோம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பர்டிகுலராக இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ்க்குள்ளே போயாச்சுன்னா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே, இப்போ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்போம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஷோ பண்ணலாம். இப்போ டிரான்ஸ்போர்ட்னா டிரான்ஸ்போர்ட்டை பற்றி உள்ள ஏதாச்சும் சம்திங் ஷோ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதையும் ஒரு போஸ்ட் ஸ்டார்டில் போட்டுக்கலாம். ஓகே, வாட் எவர் உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சைட்டை நீங்கள் எப்படினாலும் கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணிக்கலாம். இது இப்போ நீங்கள் விஷுவலாக பார்க்குற எல்லா இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் அட்மின் பேனல் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கம்ப்ளீட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நான் டெக்னிக்கலாக பர்சனாக இருந்தாலும் நீங்கள் இதில் ஷோ ஆகிற எல்லா அட்ரஸாக இருக்கட்டும், டைட்டிலாக இருக்கட்டும், போஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஈஸியாக போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதோட சோர்ஸ் கோட் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மேபி டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டா நீங்கள் கீழே என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்கும், ஸோ அதை செக் பண்ணி பார்த்து அதில் என்னை காண்டாக்ட் பண்ணிங்க, நான் உங்களுக்கு சோர்ஸ் கோட் அனுப்பிவிடலாம். ஓகேவா? இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி தரணும்னாலும் பண்ணி தரலாம். ஓகேவா? நம்மளோட அட்மின் பேனல் இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைட்டோட யூஆர்எல்லேருந்து /admin கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதோட லாகின் பேஜ் கூப்பிட்டு போயிடும். ஸோ இண்டெக்ஸ் பேஜை பார்த்துருப்பீங்க, இதுதான் இண்டெக்ஸ் பேஜ். பாருங்கள், இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இதில் நான் பெருசாக ரிவ்யூ பண்ணணும்ல. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சர்வீஸ் செக்ஷன் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு அபவுட் செக்ஷன் இருக்குது. வேறு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக உள்ள ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் ரேண்டமாக ஷோ பண்ணும். ஓகே, அப்புறம் வந்து நம்மளோட ஸ்டாஃப்ஸ் யாராச்சும் இருந்தாங்க, அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ஒன்றுமே போடட்டா இது ஜஸ்ட் ஹைட் ஆயிரும். ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி டெஸ்டிமோனியல்ஸ், அதாவது ஃபீட்பேக் ஏதாச்சும் போடணுன்னா போட்டுக்கலாம். இதுவும் பேக் இருந்தது. அப்புறம் வந்து கம்பெனி லோகோஸ். ஓகே, இதுவும் வேறு ஃபூட்டர். ஓகே, இவ்வளோதான். இதில் வந்து திருப்பி சர்வீசஸ்னு இருக்குது. இதில் இப்போ ரியல் எஸ்டேட் கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா எல்லா சர்வீசஸுமே சைடில் லிஸ்ட் ஆகும். சர்வீஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ், அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணும்போது அதை நீங்கள் ஃபுல்லாக வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நீங்கள் எத்தனை சர்வீஸஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் காண்டாக்ட்னு ஒரு பேஜ் இருக்குது. இது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே டைனாமிக்காக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட், இதுவுமே சேம் பேஜ் தான் ரீடைரக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் சிம்பிளாக இது எல்லாமே நீங்கள் பேக் எண்ட்லேருந்து கொண்டு வந்துடலாம். இதில் உள்ள யூஆர்எல்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அட்மின் பேனல் தான் மெயின் கான்செப்ட். இதில் உள்ள எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, அட்மின் பேனலோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஃபார்மெட் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை என்ன பிறகு base64 வைக்கணும்னா சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணி தரலாம். ஓகே, இப்போதைக்கு அட்மின், அப்புறம் 1 2 3. ஓகே, அட்மின் 1 2 3. ஓகே, ஜஸ்ட் லாகின் கொடுக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு கம்பெனி டீட்டெயில்ஸ் ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஹெட்டர் ஃபூட்டர்லாம் ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பெனி டீட்டெயில்ஸும் செட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நீங்கள் லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கொயரிஸ்னு இருக்கும். இது வந்து அந்த காண்டாக்டர்ஸில் நம்மளை யாராச்சும் காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்க மெசேஜஸ், இமெயில் இந்த மாதிரி சிம்பிளாக ஷோ பண்ணும். அப்புறம் டீம், இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸோ டீம்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இதை டெலிட் பண்ணிக்கிடலாம். ஸோ டெலிட் ஆப்ஷன் இருக்குது. தென் பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிக்கிடலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கிளைண்ட் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து அபவுட் செக்ஷனில் உள்ள கண்டென்ட் மாற்றணும்னா மாற்றிக்கிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சர்வீசஸ், புதுசாக ஒரு சர்வீசஸ் ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது, ஆட் ப்ராடக்ட். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்க சர்வீசஸ்லேருந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நான் இருக்குது இதில் ஒரு சர்வீஸை சூஸ் பண்ணி அதில் ப்ராடக்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுங்கள், உங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஓகேவா? அதனால தான் ரொம்ப சிம்பிளாக ஷோ பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கேலரிஸ், அதாவது கேலரியில் என்னென்னா ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். அதாவது நம்ம ஃபோட்டோவில் வந்து நிறையா ஃபோட்டோஸ் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஃபோட்டோஸ், அப்புறம் எங்கெல்லாம் கேலரி ஃபோட்டோஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே இருந்தால் இந்த இடத்துல தான் கேலரி ஃபோட்டோஸ் வருது. ஓகே, பேஜ் ஹெட்டர், பேஜில் உள்ள ஒரு சில ஹெட்டர் இமேஜ் சேஞ்ச் பண்ணுறது இந்த இடத்துல தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இவ்வளோ தான் அட்மின் பேனல். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே, ஸோ அப்புறம் யூஸ்வலாக லாக் அவுட் ஆப்ஷன் இதில் இருக்குது, கொடுத்து லாக் அவுட் பண்ணிக்கோங்க.
கம்ப்ளீட்டாக சேஃப் அண்ட் செக்யூராக தான் பண்ணியிருக்கோம். இதில் பெருசாக வல்னரபிலிட்டிலாம் ஒன்றும் உங்களுக்கு வராது. ஸோ பயங்கர செக்யூரான ஒரு சைட் தான். ஓகே. தென் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். கிளிக் பண்ணும்போது நீங்கள் வேறு பேஜுக்கு மூவ் பண்ணுறது எல்லாமே கிளியராக தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு பக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே. இதில் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கணும், அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு நீட் இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். ஓகே. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வேறு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.